சரி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெற இருக்கிற மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியில் இணைந்து தமிழகத்தில் 40 தொகுதி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறுகிற இந்த அணி இன்றைக்கு தேர்தல் பணிகளை துவக்கி இருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தோழமை கட்சிகளோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று கடந்த 29/2/24 அன்று ஒப்பந்தம் என்று உடன்பாடு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்கிற தொகுதிகளை அடையாளம் காணுகிற பேச்சுவார்த்தையும் அதைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்றது. இறுதியாக இன்று காலை முதலமைச்சர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே நானும் கையெழுத்திட்டு ஒரு உடன்பாடு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதில் 1 மதுரை, 2வது திண்டுக்கல் என்கிற 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த 2 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்ல, தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்த அணி மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இந்த உடன்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது நாங்கள் ஏற்கனவே மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட வேறு சில இடங்களையும் கொடுத்துருந்தோம் பேச்சுவார்த்தைக்கு. கடைசியாக பேச்சுவார்த்தைன்னு வர்ற போது எங்களுடைய சிட்டிங் சீட்டை நாங்கள் விட்டு கொடுத்தோம், அவங்களுடைய சிட்டிங் சீட்டை எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. எனவே நாங்கள் எங்களுடைய சிட்டிங் சீட்டை கோயம்புத்தூர் விட்டுருக்கோம், அவங்க சிட்டிங் சீட்டை மதுரை எங்களுக்கு விட்டுருக்காங்க. இது ஒரு திண்டுக்கல் எங்களுக்கு விட்டுருக்குறாங்க. இது ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சுங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். இது ஒன்று அவங்க சீட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், எங்கள் சீட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க, எல்லாம் மியூச்சுவலாக தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதுங்கிற அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். இல்லை, எங்களுக்கு ஓரளவு இந்த அணி பலமாக இருக்கிற சீட்டுன்னு பார்க்குற போது எல்லாமே இப்போ இதுதான் 40லையும் நாங்கள் வெற்றி பெற போகிறோங்கிறது உண்மைதான். திண்டுக்கல்லில் கடந்த காலத்தில் சிலங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற அந்த இடம்லாம் இருக்கிறனால அது அவங்க பேச்சுவார்த்தையில் சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டது. சிட்டிங் சீட்டு நாங்கள் சிட்டிங் சீட்டை விட்டுட்டோம், அவங்க ஸ்டாண்டிங் சீட்டை கொடுத்தாங்கலாம் பிரச்சனை கிடையாது. நாங்கள் எங்கள் சீட், அவங்க சீட்டை எங்ககிட்ட கொடுத்தாங்க, நாங்கள் அவங்க எங்கள் சீட்டை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஆகவே அரசை விமர்சிக்கக்கூடியதில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அரசு கட்சி. அதில் குஷ்பு சொல்கிறாங்க, அரசு திட்டத்தில் 1000 ரூபாய் பிச்சை எடுக்கிற காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது குஷ்பு சொல்கிறதுக்கெல்லாம் நான் இப்போ பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. குஷ்புலாம் என்ன அரசியல்வாதி என்னங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க எத்தனை வேணால் இன்னும் கடைசியாக மாறாத கட்சி எந்த கட்சி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் விமர்சிக்க, அதுக்கு பதில் சொல்லலாம் நான் விரும்பலை. வேட்பாளர் அறிவிப்பு எப்போ? இல்லை, அவங்களுக்கு இன்றைக்கி என்னென்னா கடைசியாக எல்லா ஆயுதங்களையும் இழந்துட்டாங்க. இனிமேல் எதையும் சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது. கடைசி நேரத்தில் ராமர் கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க, அதுவும் இப்போ ஒன்றும் பெருசாக பலன் அளிக்கலை. ஆகவே இப்போ சிஐஏ என்கிற சட்டத்தை பயன்படுத்தி மக்களை மத அடிப்படையில் பிரித்து மோதலை உண்டாக்கி வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த எலக்டோரல் பாண்டில் அவங்க முழுக்க அம்மனமாக்கி, நீதிமன்றம் அவங்கள முழுக்க அம்மனமாக்கியிருக்கு. அதுலேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை திசை திருப்புறதுக்கும் இதை பயன்படுத்துன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஐயோ, அப்படி இல்லைங்க. மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்குன்னு அப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கல. காலங்காலமாக நாங்கள் 2 இடங்களில் போட்டிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே இதே திண்டுக்கல்ல நாங்கள் பாராளுமன்றத்தில் போட்டிக்கிட்டு இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால் எந்த தொகுதியில் போட்டிக்கிட்டாலும் அது வடக்கா தெற்கா அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. 2 பேச்சுவார்த்தையில் பல கட்சிகளோடு தொகுதிகளை பங்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் பேசியிருக்கோம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அதாவது தேர்தல் ஆணையரை பயன்படுத்தி பாஜக எவ்வளவு மோசமான காரியங்களை ஈடுபட்டிருக்குங்கிறது பத்திரிகையில் இப்போ செய்திகள் வந்திருக்கு. அதாவது
தேசிய காங்கிரஸ் கட்சியை உடைச்சது, சிவசேனா உடைச்சி அந்த தலைவர்களுக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது, கட்சி சின்னத்தை கொடுத்தது, இதெல்லாம் பாஜகவுடைய நிர்பந்தம். பாஜக வந்து தேர்தல் ஆணையரை பயன்படுத்தி முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியல் ஆயுதமாக அதை மாற்றியிருக்கு. அதுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் முழுக்க துணை போயிருக்கிறார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை, திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்தோம் நேயர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.